இதை திடீர்னு பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? ஏதோ ஒரு வால் நட்சத்திரமோ இல்லை எரிக்கோளோ பூமிக்குள்ள வந்திருக்க போல அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஆனால் கிடையாது. இது நம்ம சூரிய குடும்பத்தோட முதல் கிரகம், புதன் கிரகம். மெர்க்யூரி அதுக்கு எப்படி வால் உண்டாச்சு? ஆராய்ச்சியாளர்கள் இப்போதைக்கு புதன் கிரகத்துக்கு வால் இருக்க விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இதை வெறும் கண்களால் உங்களால் பார்க்க முடியுமா? திஸ் இஸ் அன்சைன்ட் வால் முளைத்த புதன் கிரகம். நம்ம சூரிய குடும்பத்தோட குட்டி கிரகமான புதன் கிரகம் சூரியனுக்கு மிக பக்கத்தில் இருக்கு. அதிக அளவு வெப்பத்தையும் அதிக அளவு சோலார் ரேடியேஷனையுமே தாங்கக்கூடிய இந்த புதன் கிரகத்துக்கு எந்த ஒரு வித்தியாசமான அட்மாஸ்பியரும் கிடையாது. அப்படி இருந்தாலும் அதை சூரியன் சும்மா விட்டுற மாட்டாரு, மொத்தமாக வலிச்செடுத்துருவாரு. அப்படிப்பட்ட அந்த புதன் கிரகத்துக்கு ஒரு வால் முளைச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் சின்னதெல்லாம் கிடையாதுங்க, மில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இந்த வால் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இவ்வளோ பெரிய ஒரு வால் புதன் கிரகத்துக்கு எப்படி உருவாச்சுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன். ஆனால் இந்த கேள்விக்கான இந்த தேடுதல் வேட்டை இன்னைக்கு நேரத்தில் 1990s ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்தில் இருக்க ஒவ்வொரு கிரகத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு கிரகத்திலையும் என்னென்ன வித்தியாசமான எலிமெண்ட்ஸ் இருக்குது, எப்படிலாம் அந்த எலிமெண்ட்ஸ் அந்த கிரகத்தை விட்டு வெளில வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த புதன் கிரகத்தை ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அனலைசிங் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு கரெக்டாக 560 to 595 நானோமீட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் உண்டாகிறத நோட் பண்ணுறாங்க. ஏன் இந்த ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த்தில் மட்டும் அந்த வால் தெரியுதுன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் அந்த வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு எலிமெண்ட் நமக்கு கணிச்சிக்குது, சோடியம். பல்லாயிரம் வருஷங்களாக புதன் கிரகத்தோட அந்த மேற்பகுதியிலிருந்து சோடியம் எலிமெண்ட் வெளியேற்றப்பட்டு இருக்கு, மிக பிரம்மாண்டமான வாலா. எப்படி இந்த கிரகத்துக்குள்ள ஃபிசிக்கலாக ஆக்ட் ஆகக்கூடிய எந்த ஒரு பொருட்களுமே கிடையாது. லைக் எரிமலை கிடையாது. உள்ள இருக்க ஒரு பொருளை தூக்கி எறிகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம். பட் எரிமலையே இல்லாத அந்த சமயத்தில் இந்த மாதிரி சோடியம் எப்படி அந்த மெர்க்யூரி விட்டு வெளில வருது? வளிமண்டலம் கூட கிடையாது, அட்மாஸ்பியர் கிடையாது. ஆனால் இந்த கிரகத்துக்கு எக்ஸோஸ்பியர் இருக்குது. அட்மாஸ்பியருங்கிறது ஒரு கிரகத்தை சுற்றி அடுக்கடுக்க அமைஞ்சிருக்கக்கூடிய அதிக டென்ஸான கேஸ் மெட்டீரியல்ஸால் உருவாக்கப்பட்டிருக்க லேயர்ஸ், இதை வளிமண்டலம் சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸோஸ்பியருங்கிறது ஒன்றுத்துக்கு ஒன்று மோதாத, கொலிஷன் ஆகாத, குட்டி குட்டி பிரிக்கப்பட்ட ஆட்டம்ஸால் உருவாக்கப்பட்டிருக்க ஒரு செப்பரேட் லேயர். மெர்க்யூரிக்கு ஒரு மெல்லிய எக்ஸோஸ்பியருங்கிறது இருக்கு. இது உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது சூரியன் தான். சூரியன் ஏற்படுத்தக்கூடிய அந்த சூரிய புயல்கள் ஹை எனர்ஜியை, அதிக அளவு ஆற்றலை வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி கொண்டு வந்து இந்த கிரகத்தோட மேல்புறத்தை அடிக்கும். இப்படி ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் கிரகத்தோட மேல்புறத்தை அடிக்கும்போது இந்த கிரகத்தோட மேல்புறத்தில் இருக்க அந்த மினரல்ஸில் இருந்த ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது தட்டி வெளியில் அமைச்சிடும். இந்த ஆட்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் எழுப்பி இந்த கிரகத்துக்கு உண்டான ஒரு தனி எக்ஸோஸ்பியருங்கிறத உருவாக்குது. ஸோ டெக்னிக்கலாக சூரியன் தான் இந்த கிரகத்தோட வளிமண்டலத்தை அழித்து அதோடைய சர்ஃபேஸில் இருக்க மினரல்ஸை எக்ஸைட் பண்ணி அந்த ஆட்டம்ஸை யூஸ் பண்ணி தனியாக இன்னொரு வளிமண்டலத்தில் உருவாக்கி கொடுத்துருக்கு. சிம்பிளாக மெர்க்யூரியை அழிக்கிறதும் சூரியன் தான், அவனுக்கு தேவையானதை உருவாக்கி கொடுக்குறதும் சூரியன் தான். இந்த ப்ராசஸை ஸ்பட்டரிங் சொல்லுவாங்க. இப்படி இஜெக்டான ஆட்டம்ஸ் எல்லாமே மேலே எழும்பி இந்த கிரகத்தை சுற்றி ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதில் சில ஆட்டம்ஸ் அந்த கிரகத்தோட கிராவிட்டியை தாண்டி எஸ்கேப் ஆகிடுங்க. டேரெக்டாக அவ்வளோதான், ஸ்பேஸ்க்கு எஸ்கேப் ஆகிடும். மெர்க்யூரியால் அந்த கிராவிட்டியை யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. இந்த மாதிரி மற்ற கிரகங்களுக்கும் நடக்குமா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஆனால் மற்ற கிரகங்களில் அதிக ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது இருக்குது. சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த சூரிய புயல்களை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கனால ஸ்பட்டரிங்கிறது மற்ற கிரகங்களில் கம்மியாக தான் நடக்கும். பட் மெர்க்யூரியில் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வீக்காக இருக்க அந்த காரணத்தினால ஸ்பட்டரிங் கொஞ்சம் ஹெவியாகவே நடக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சூரியன்லேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ஃபோட்டான்ஸ் டைரெக்டாகவே அந்த கிரகத்தோட மேல்புறத்தில் இருக்க அந்த ஆட்டம்ஸை தட்டி எழுப்பிடும். இதை ஃபோட்டான் சிமுலேட்டட் டிசாப்ஷன் சொல்லுவாங்க. அல்ட்ரா வயலட் ஃபோட்டான்ஸ் இங்கே ஆட்டம்ஸோட அந்த பாண்டை உடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழுப்பி அந்த எக்ஸோஸ்பியருக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். அதோட நிற்கல, இது சூரியனுக்கு மிக பக்கத்தில் இருக்குது. அண்ட் ஆல்சோ டைடலாக லாக் ஆகியிருக்கு. மெர்க்யூரி சூரியனுக்கு அதோடைய ஒரு முகத்தை மட்டும் தான் காட்டும். இப்படி இருக்க அந்த சமயத்தில் ஒன் சைட் ஆஃப் அந்த மெர்க்யூரி அதிக அளவு வெப்பத்தை ஃபேஸ் பண்ணுது. அதிக ஹீட்டுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 450 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பத்தை இந்த கிரகத்தோட ஒரு பக்கம் மட்டும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த அதீத வெப்பம் ஆட்டம்ஸை வீக்காக பவுண்ட் பண்ணி அந்த ஹீட்டை யூஸ் பண்ணியே பிடியிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடும். இப்படி விடுபட்ட அந்த ஆட்டம்ஸும் எக்ஸோஸ்பியரை நோக்கி போகும். இதை தெர்மல் டிசாப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது சூரியன் தன்னுடைய சக்திகளை யூஸ் பண்ணி புதன் கிரகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிட்டு இருக்குங்க பல்லாயிரம் வருஷங்களா. இதுக்கு நடுவில் மைக்ரோமீட்டிரைட்ஸ் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கற்களும் அதிவேகத்தில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். நம்ம பூமியிலுமே நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி விண்கற்கள் வந்து மோத செய்யும். பட் வளிமண்டலம் இருக்க அந்த காரணத்தினால இந்த விண்கற்கள் பூமியை நோக்கி வரும்போதே எரிந்து சாம்பலாயிடும். ஆனால் வளிமண்டலம் இல்லாத இந்த புதன் கிரகத்துக்கு என்ன நடக்கும்னு யோசிக்கிறீங்க? அது டேரெக்டாகவே போய் அந்த கிரகத்தோட மேல்புறத்தை அடிக்கும்போது அதுலேயுமே கொஞ்சம் இந்த ஆட்டம்ஸ் வீக் ஆகி அந்த கிரகத்தோட எக்ஸோஸ்பியரை நோக்கி எழும்ப ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பல வித்தியாசமான ப்ராசஸில் இந்த கிரகத்தோட மேல்புறம்ங்கிறது தொடர்ந்து வீக் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து மேலே எழும்பக்கூடிய ஆட்டம்ஸ் இந்த எக்ஸோஸ்பியரை ஃபார்ம் பண்ணுது. இப்படி மேலே எழும்புன்னா அந்த ஆட்டம்ஸ் திரும்ப அதே கிரகத்துக்குள்ள வந்து விழதான் செய்யும் கிராவிட்டி வழியாக. கிராவிட்டி இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக எஜெக்ட் ஆயிடுச்சுன்னா, அதிக ஃபோர்ஸ் கிடச்சிச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக அந்த கிரகத்தை விட்டு எஸ்கேப் ஆகவும் பார்க்கும். அண்ட் சில ஆட்டம்ஸ் அந்த எக்ஸோஸ்பியர்லேயே தங்கவும் செய்யும். என்ன வகையான காம்போசிஷனில் இந்த எக்ஸோஸ்பியர் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக நாசாவோட இந்த மெசஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது எக்ஸோஸ்பியரில் அதிக அளவு சோடியம், பொட்டாசியம்,
கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. அதிலுமே சோடியம் கண்டென்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இப்படி உருவாகக்கூடிய அந்த எக்ஸஸ்பேரியாச்சும் அந்த சூரியன் சும்மா இருக்க விடுன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த ரேடியேஷன் ப்ரெஷருங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரகத்தோட எக்ஸஸ்பியரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸை வெளியில் நோக்கி தள்ள ஆரம்பிக்கும். அதாவது சூரியன் ஒரு காமெட்டை எப்படி உருக்கி அதோடைய கேஸஸ் அண்ட் ஐஸ் பார்ட்டிகல்ஸை தூக்கி எறிதோ அதே மாதிரி இந்த கிரகம் பக்கத்தில் இருக்க அந்த காந்தனால சூரியனோட அந்த ரேடியேஷன் ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எக்ஸஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸை தூக்கி எரிய தான் பார்க்கும். அண்ட் மெக்யூரோட அந்த கிராவிட்டியுமே ரொம்ப வீக்காக இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாத அந்த சமயத்தில் இந்த கிரகத்து மேலே எழும்பப்பட்ட அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே கிரகத்துக்கு பின்னாடி தூக்கி எறியப்படும் ஆப்போசிட் சைடில். இந்த ஆட்டம்ஸில் அதிக அளவு வெளிச்சத்தை பிரகாசமாக வெளிப்படுத்தக்கூடியது சோடியம் தான். பட் அதையுமே உங்களால் வெறும் கண்களால் பார்க்க முடியுது. ஸோ சோடியம் ஃபில்டர் போட்டு நீங்கள் புதன் கிரகத்தை ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இந்த சோடியம் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே உங்கள் கண்ணுக்கு வால் போல தெரியும். ரேடியேஷன் ப்ரெஷரை தாண்டி சூரிய புயல்கள் சோலார் விண்ட்ஸ் ஏற்படுத்தக்கூடிய இந்த ஃபோர்ஸுங்கிறது இந்த வாலை இன்னும் நம்ம கண்களுக்கு மிக பிரம்மாண்டமாக பெருசாக காட்டுதுங்க. சிம்பிளாக இந்த கிரகத்துக்கு வால் உண்டானதுக்கு முக்கிய காரணமே சூரியன் தான். அதுவும் முக்கியமாக இந்த கிரகம் எப்போ நம்ம சூரியனுக்கு பக்கத்தில் வருதோ அதுக்கு 14 நாட்களுக்கு முன்னாடியும் 14 நாட்கள் கழிச்சும் இந்த வால் பிரம்மாண்டமாகவும் பிரகாசமாகவும் இருக்குமா. அந்தளவுக்கு ப்ரெஷரை தொடர்ந்து சூரியன் இந்த கிரகம் மேலே போட்டு தாங்க இருக்கு. சரி, இந்த புதன் கிரகத்துக்கு வால் உண்டாகக்கூடிய இந்த ப்ராசஸ் ஏன் முக்கியமாக பார்க்கப்படுது? மற்ற கிரகங்களில் நடக்கக்கூடிய அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸை ஸ்பேஸ் வெதரிங் சொல்லுவாங்க. நம்ம பூமியில் இருக்க ப்ராசஸை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அந்த வெதர் என்ன மாதிரி இருக்க போதுங்கிறத கண்டுபிடிச்சிடறோம். ஆனால் மற்ற கிரகங்களில் அதோடைய வெதர் வளிமண்டல மாற்றம் என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்மளால் பூமியிலிருந்தே பார்க்க முடியாதுல்ல. பட் அதுவே இந்த புதன் கிரகத்தோட வாழை வச்சு அதோடைய அந்த வெதர் அதோடைய அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் சர்ஃபேஸ் என்ன மாதிரி பாதிக்கப்படுதுங்கிறத தொடர்ந்து நம்மளால் ரிசர்ச் பண்ண முடியும். சூரியனுக்கு பக்கத்தில் இந்த கிரகம் வரும்போது அதோடைய இந்த ரேடியேஷன் ப்ரெஷர் அதிகமாகிற அந்த சமயத்தில் இதோடைய வெளிப்படக்கூடிய அந்த சோடியம் பார்ட்டிகல்ஸும் அதிகமாகும், பிரைட் ஆகும், அதோடைய வாலுமே பெருசாகும். அதை யூஸ் பண்ணி சூரியன் எந்த அளவுக்கு உக்கிரமாக இருக்குது, எந்த அளவுக்கு கோவமாக இருக்குது, எந்த அளவுக்கு அதிகமான ரேடியேஷன் அது வெளிப்படுத்துது, சூரிய புயல்கள் எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே நோட் பண்ண முடியும். அந்த வால் மாற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸை வச்சு சூரியனோட அந்த மேல்புற டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இன்டென்ஸான சூரிய புயல்கள் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்மளால் ஓரளவுக்கு துல்லியமாக கணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூரியன் ஒரு நட்சத்திரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிரகத்தை என்ன மாதிரி பாதிக்குது, அது இந்த ரேடியேஷன் ஒரு கிரகத்துக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருதுன்னு சொல்லி ஒரு பெர்ஃபெக்ட் பெஞ்ச்மார்க் எக்ஸாம்பிளாக இப்போதைக்கு மெர்க்குரி இருக்குது. தெர்மல் டிசாப்ஷன் எப்படி வேலை செய்யுது, ஃபோட்டான் டிசாப்ஷன், சூரிய புயல்கள் என்ன மாதிரி ஒரு கிரகத்தை பாதிக்குதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு பெஞ்ச்மார்க்காக மெர்க்குரி அமைஞ்சிருக்கும் போது எதிர்காலத்தில் நம்ம சூரியனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சோன்னா அதில் நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களை இந்த மெர்க்குரியை வச்சு கம்பேர் பண்ணி நம்மளால் இன்னும் தெளிவாக உணர முடியும். மற்ற நட்சத்திரங்கள் ஒரு எக்ஸா பிளானட் மேலே என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வருதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புரிதலை இந்த கிரகம் நம்ம தெளிவாக கொடுக்கும். அண்ட் ஆல்சோ அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் மெத்தடில் நம்ம அந்த கிரகங்களில் என்ன மாதிரியான இந்த எலிமெண்ட்ஸ் மேல்புறத்தில் இருக்குது, சர்ஃபேஸில் எப்படி எலிமெண்ட்ஸ் அடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இஜெக்ட் ஆகுது, தூக்கி எறியப்படுதுன்னு சொல்லி அதையுமே நம்மளால் அனலைஸ் பண்ணி கொண்டு வர முடியுங்க. லாங் டேர்ம் ஒரு சூரியன் ஒரு கிரகத்தை என்ன மாதிரி பாதிக்குதுங்கிறத கூட நம்மளால் இந்த மெர்க்குரியை வச்சு மற்ற கிரகங்களை கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். வளிமண்டலம் இல்லாத கிரகங்கள் மட்டும் இல்லாமல் நிலவுகளும் எப்படி பாதிக்கப்படுதுங்கிறத நம்மளால் உணரவும் முடியும். ஆக்சுவலாக நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலவுக்கே ஒரு ஃபெயிண்டான சோடியம் ட்ரெயிலுங்கிறது இருக்காங்க. சூரியனோட அந்த ஸ்பெட்டரிங் மெத்தட் நம்ம நிலவையுமே பாதிக்க தான் செய்யுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் ப்ரிப்பேர் ஆகவும் முடியும். சிம்பிளாக ஒரு நட்சத்திரத்தோட அதீத சக்தியாக அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன மாதிரி தாங்கிட்டு இருக்குங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக தான் மெர்க்குரி அமைஞ்சிருக்கு. அண்ட் மெர்க்குரியை வச்சு நம்ம எப்படிலாம் ஒரு கிரகத்தை அணுகலாம், எப்படி அந்த கிரகத்தில் என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன கம்பேரிட்டிவ் சயின்ஸுங்கிறத பண்ண முடியும். வழக்கமாக மற்ற வால் நட்சத்திரங்களுக்கு இருக்கக்கூடிய ஐஸ் அண்ட் டஸ்ட் வால் இல்லாமல் இந்த கிரகம் ஒரு புது வித்தியாசமான வாலை வந்து வெளிப்படுத்துது. இதை நம்ம முன்ன பார்த்ததே கிடையாது. ஸோ சிம்பிளாக மற்ற பிளானட்டரி சயின்ஸுக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பாக தான் இந்த வால் கண்டுபிடிச்சதே நோட் பண்ணியிருக்காங்க. இதை நம்மளால் தடுக்கவும் முடியாது. இந்த வாலால் நம்ம பூமிக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாதுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூரியன் இந்த கிரகத்தை அரிச்சிட்ருக்கே, இது இப்படியே நீடிச்சிச்சுன்னா ஒரு கட்டத்தில் புதன் கிரகமே கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருமா? ஆட்டம்ஸ் தூக்கி எறியப்பட்டு மொத்தமாகவே இந்த புதன் கிரகம் கரைஞ்சிரமாங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழுப்புதுன்னா காலப்போக்கில் லட்சம் கோடி வருஷங்கள் போச்சுன்னா அப்படி நடக்க சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடியே நம்ம சூரியன் ரெட் ஜெயண்ட்டாக மாறி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த புதன் கிரகத்தை அழகாக வாய்க்குள்ள போட்டு போயிட்டே இருக்கோம். இதை கரைச்சி தான் அழிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சூரியன் அதோடைய உருவத்தை பெருசாக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய புதன், வெள்ளி, நம்ம பூமியை கூட விழுங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அரிச்சு அழிகிறதுக்கு முன்னாடி புதன் சூரியனுக்குள்ளேயே போய் அழிகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். விண்வெளியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் புரிஞ்சு வச்சுருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனால் கிரகங்களுக்குமே வாள்கள் இருக்குண்டா, நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குங்கிறத அடிக்கடி விண்வெளி உணர்த்திட்டே இருக்குங்க. தொடர்ந்து கற்றுப்போம். திஸ் இஸ் அன்சைன்ட், சைனிங் ஆஃப்.